சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்ந்துள்ளது. இன்று மட்டும் சவரனுக்கு 1480 ரூபாய் விலை ஏறியிருப்பதால் சாமானியர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். உலக நாடுகள் வாங்கி குவிக்கும் தங்கம், தனியார் முதலீடுகள் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை ஜெட் வேகத்தில் அதிகரித்து வருகிறது. அதிலும் இன்று தங்கம் சவரனுக்கு 91,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. காலையில் சவரன் தங்கம் 800 ரூபாய் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் மேலும் 680 ரூபாய் உயர்ந்து 91,080 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் தங்கம் 11,385 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 50,000 ரூபாயில் இருந்து 60,000 ரூபாயை எட்டுவதற்கு கிட்டத்தட்ட 10 மாதங்கள் ஆகின. அதன் பிறகு சராசரியாக 2 மாத இடைவேளையில் தங்கத்தின் விலை 10,000 ரூபாய் உயர்ந்தது. இந்நிலையில் தற்போது 1 மாதத்திற்கு குறைவான நாட்களிலேயே தங்கத்தின் விலை சவரனுக்கு 80,000 ரூபாயில் இருந்து 90,000 ரூபாயை கடந்திருக்கிறது. வெள்ளி விலை காலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்த நிலையில் மாலை கிராமிற்கு 3 ரூபாய் அதிகரித்து 170 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளி 1,70,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோல்ட்ரெஃப் இருமல் மருந்தை தயாரிக்க ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தில் மத்திய பிரதேச போலீசார் இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், இப்போ இந்த நிறுவனத்தில் ஆய்வு என்பது தொடங்க இருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் கவனத்தில் கொள்ளப்பட இருக்கிறது? கோல்ட்ரெஃப் என்கிற இருமல் மருந்தை உட்கொண்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்போது வட மாநிலத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த கோல்ட்ரெஃப் மருந்தை தயாரித்த அந்த ஸ்ரீசன் அந்த பார்மாசூட்டிக்கல் அந்த ஆலையின் முன்பாகத்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த மருந்து தயாரிக்கும் இந்த கம்பெனி என்பது மூடப்பட்டிருக்கிறது தமிழக அரசின் மருத்துவத்துறையால். ஏனென்றால் இங்கு சரியான அந்த மருந்து தயாரிப்பதற்கான உட்கட்டமைப்பு என்பது இல்லை. அது மட்டுமில்லாமல் தூய்மையான சுகாதார சூழல் இல்லை. மற்றும் இந்த மருந்துகளை இதுபோல ஒரு பேரல்களில் வைத்திருப்பது, அது மட்டுமில்லாமல் வெயிலில் வைத்திருப்பது உள்ளிட்டவை அந்த சட்ட விதிகளுக்கு புறம்பாக இங்கு மருந்து தயாரிப்பதன் காரணமாக இந்த ஃபேக்டரிக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோல்ட்ரெஃப் மருந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் டைமெத்திலின் கிளைகால் என்கிற ஒரு ஆபத்தான கெமிக்கல் என்பது அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 48% மேலாக. அதன் காரணமாக அதனை உட்கொண்ட குழந்தைகள் கிட்னி அதிக அளவில் பாதிக்கப்பட்டு கிட்னி செல்கள் என்பது செயலிழந்து கடைசியில் அவர்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து வருகிறது. வட மாநிலங்களில் தற்போது வரைக்கும் 20 குழந்தைகள், பெருவாரியாக பார்த்தோம் என்றால் மத்திய பிரதேசத்தில் அதிக அளவு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த மருந்தில் இருக்கக்கூடிய அந்த தாக்கத்தின் காரணமாக தற்போது மத்திய பிரதேச காவல்துறையினர் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இந்த ஸ்ரீசன் நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜா என்பவரை கைது செய்வதற்காக மத்திய பிரதேசத்திலிருந்து தமிழ்நாடு வந்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதியை அணுகி அவரை அந்த ராஜாவை கைது செய்த பின்னர் மத்திய பிரதேசத்திற்கு அழைத்து செல்வதற்கான அந்த டிரான்சிட் ஆர்டரை பெறுவதற்கான அந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல் என்பது இருக்கிறது. இந்த நிறுவனத்தை நீங்களே பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு மருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனம் போலவே இல்லை. ஒரு சாதாரண ஒரு குடோன் போல இருக்கிறது. இந்த குடோன்ல தான் அவங்க இந்த மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க. நம்ம உட்பகுதியில் நமது ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். பிளாஸ்டிக் ட்ரம்மில் அந்த கெமிக்கல்லாம் வைத்திருக்கிறார்கள். அது எதுவுமே அந்த தூய்மையான ஒரு நிலையில இல்லை. மிகவும் தூசி படிந்து பார்க்கிற இடமெல்லாம் துரு படிந்திருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது. அதே போல இந்த நிறுவனத்தின் வெளிப்பகுதியிலேயே பிளாஸ்டிக் ட்ரம்களில் அந்த உட்கொள்ளக்கூடிய மருந்து, அதாவது அந்த சிரப், அந்த இருமல் சிரப் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து தான் அவர்கள் அந்த பெரிய பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்மில் இருந்தால் அந்த இருமல் சிறப்பை சின்ன பாட்டில்களுக்கு மாற்றி விற்பனை செய்திருக்கிறார்கள். மருத்துவத்துறையின் அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 360க்கும் மேற்பட்ட அந்த விதி மீறல்களில் இந்த நிறுவனம் என்பது ஈடுபட்டிருக்கிறது. அதன் காரணமாக அவர்களுடைய உரிமம் என்பது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சட்ட நேரத்தில் மத்திய பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய காவலர்கள் இங்கு இந்த நிறுவனத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். ஆய்வு செய்த பின்னர் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. காயத்ரி, நன்றி செல்வசூரியன், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக. நீலகிரி, கோவை, திருச்சி உட்பட 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
தென்னிந்தியா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுவதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் நீலகிரி, கோவை, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டையில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சேலம், நாமக்கல், திண்டுக்கல், தேனி, திருச்சி, கரூர் மற்றும் திருப்பூரில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இதேபோன்று காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டையில் நாளை மறுநாள் முதல் தொடர்ந்து 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. போரூர், மதுரவாயல், ராமாபுரம், மாநகரம், காரப்பாக்கம், நெற்குன்றம் ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சாலை ஓரம் தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். திருநெல்வேலி மாநகர பகுதி திண்டுக்கல்லில் கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்தது. வடமதுரை, அய்யலூர், கொம்பேரிப்பட்டி, மலைப்பட்டி, கடவூர் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் அங்கும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தஞ்சையில் காலை முதலே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பிற்பகலில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை கொட்டியது. தஞ்சை, கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, வல்லம், பூதலூரில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். கரூரில் விஜய் பரப்புரை நெரிசலின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வழக்கு தொடர்பாக தாவேகாவைச் சேர்ந்த உறுப்பினர் மணிகண்டன் தற்போது நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திகேயன், இப்போ முன்ஜாமீன் கேட்டு மணிகண்டன் சரணடைந்திருக்கிறார். இதனுடைய விவரம் என்ன? கரூர் கூட்ட நெரிசலில் சம்பவத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக போலீசார் தொடர்ந்த வழக்கில் சேலத்தைச் சேர்ந்த மணிகண்டன் முன்ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்து முன்ஜாமீன் கேட்டுள்ளார். அதாவது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்து 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அப்போது காயமடைந்தவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை தனியார் மற்றும் அரசு ஆம்புலன்ஸ்கள் அணிவகுத்து அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது கட்சி தொண்டர்கள் ஒரு ஆம்புலன்ஸை மறித்து ஓட்டுநரை தாக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த ஓட்டுநரை தாக்கியதாகவும் மற்றும் தாவேகாவை சேர்ந்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் காரில் சென்ற போது அந்த காரை வழிமறித்து இவர்தான் தாக்கியவர் என்று அவரை வழக்கு பதிவு செய்வதற்காக அந்த காரை கொண்டு காவல் நிலையத்தில் வைத்து தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக காரின் உரிமையாளர், அதாவது மணிகண்டன், சேலத்தை சேர்ந்த மணிகண்டன் இன்று சேலத்தை சேர்ந்த அந்த உறுப்பினர், தாவேகா உறுப்பினர் சேர்ந்த மணிகண்டன் கரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். மேலும் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத் முன்பு ஆஜராகி தனக்கு முன்ஜாமீன் கேட்டு மனு அளித்துள்ளார். தொடர்ந்து கரூர் நகர போலீசார் ஆம்புலன்ஸை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் மேலும் சில பிரிவுகளை சேர்த்து மணிகண்டனுக்கு நீதிமன்ற காவல் கேட்டு மனு அளித்துள்ளனர். தற்போது இது குறித்து நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். 5 மணிக்கு மேல் நீதிமன்ற காவல் கிடைக்குமா அல்லது முன்ஜாமீன் கிடைக்குமா என்பது தெரிய வரும். நன்றி கார்த்திகேயன், இது குறித்து தற்போதைய விவரங்களுக்காக.